Beloved brother, sister and friends, greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? சரி, இந்த வாரம் 27ஆம் தேதி சிஎஸ்ஐ உருவான தினமாக அனுசரிக்கப்பட போகிறோம். இது 1947 உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1948 கிறிஸ்துவ விசுவாசிகள், கிறிஸ்துவ சபைகள் இவையெல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஐக்கியமாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தின் தலைப்பு, தீம் என்னன்னு சொன்னாக்கா, தேர் மே பி ஆல் இன் ஒன், ஐக்கியத்தில் அனைவரும் ஒன்று இருப்பது. இது வேதத்தில் போடப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. நான் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 17 verses 22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். I gave them the same glory you gave me, so that they may be one, just as you and I are one. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐக்கியமாக இருந்து எதை செயல்பட வேண்டும் என்று சொன்னால், ஐக்கியமாக இருந்து ஆலயங்களை கட்டுவது, ஐக்கியமாக இருந்து ஊழியங்கள் செய்வது, ஐக்கியமாக இருந்து ஊழியர்களை தாங்குவது, ஐக்கியமாக இருந்து கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு யாராலும் ஒரு தொந்தரவும் ஏற்படாதவனும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருப்பது. அது மட்டுமில்லாமல் கிறிஸ்துவ குடும்பங்களை திருச்சபையாக சென்று அவர் வீடுகளுக்கு சந்திப்பது, குடும்பங்களில் யாருக்காவது வியாதி இருந்தால் அவன் குணமாக்க ஜெபிப்பது, குடும்பத்தில் யாருக்காவது வேலை வேண்டும் என்று சொன்னால், அல்லது பிள்ளைகள் திருமணமாக இருந்து சொன்னால், அல்லது கஷ்டத்தோடு கவலையோடு பண கஷ்டத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபிப்பது, முடிந்த அளவு அவர்களுக்காக உதவி செய்வது, குடும்பத்தில் யாராவது மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வது, கணவனை இழந்த மனைவிமார்களுக்கோ, மனைவி இழந்த கணவன்மார்களுக்கோ, அனாதை பிள்ளைகளுக்கோ, அனாதை பெற்றோர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக முடிந்த அளவு ஆறுதல் தேர்தலையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை தேற்றுவது. இது போன்ற காரியங்களைத்தான் திருச்சபையாக ஒன்று சேர்ந்து ஐக்கியத்துடன் செயல்பட வேண்டும் என்பது தான் கடவுளுடைய விருப்பம் கூட. ஆனால் இப்பொழுதோ பணம், பேர், இவர்களுக்காக இதைக்காக செயல்பட்டு இப்போ நிறைய பிரிவினைகள் நம் மத்தியில் வந்துவிட்டது. குறிப்பாக ஊழியர்கள் மத்தியிலே வந்துவிட்டது, திருச்சபைகளிலே இந்த பிரச்சனை வந்துவிட்டது. இவையெல்லாம் மாற வேண்டும் சொன்னால் நாம் நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக மாறுவதற்காக நாம் ஐக்கியமாக இருந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்வோமானால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அவருடைய கிருபையிலே நம்மை தாங்குவார். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனுமையே, சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனுமையே, வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே, வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தை, இந்த அருமையான காலை வேலைக்காக உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரேன் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்காங்க. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு தேவைகளை சந்தித்து எங்களை வழித்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arul from Bangalore. Bye bye.